ஹலோ வியூவர்ஸ், ரைசிங் ஸ்டார் கெரியர் கைடன்ஸ் நம்ம யூடியூப் சேனலில் நம்ம நிறையா காலேஜஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். நிறைய காலேஜஸ் பற்றின வீடியோஸும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு காலேஜ் பற்றின ஐடியாஸ் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த லிஸ்ட்டில் சத்யபாமா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த காலேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம நார்மலாக ரேங்கிங்கு, கேம்பஸ் இல்லாமல் அட்மிஷனு, என்ன மாதிரியான கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது, ஃபீஸ் என்ன, பிளேஸ்மெண்ட்ஸ், இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே பார்ப்போம். இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் டீட்டெயில்ஸும் நான் இந்த இதில் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்தராக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற காலேஜஸ்க்கும் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ சத்யபாமாவை இன்றைக்கி ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது நிறைய டீட்டெயில்ஸ் கிடச்சிது. ஸோ அதனால் இதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் என்னென்னன்றதை இன்னும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு ரேங்கிங்கில் கியூஎஸ் வேர்ல்டு ரேங்கிங் நான் ப்ரீவியஸ்லி சொல்லியிருக்கேன். வேர்ல்டு இருக்க டாப் இன்ஸ்டியூட்ஸ் அண்டு காலேஜஸ் வர எல்லாரையுமே ஒரு ரேங்கிங் பேசிஸில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கியூஎஸ் வேர்ல்டு ரேங்கிங்கில் கிட்டத்தட்ட 1001 to 1200 ரேங்க்கில் சத்யபாமா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்குது. ஸோ இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு லெவலில் ஒரு ரேங்கிங்காகுது வந்திருக்கே அப்படின்னு வச்சு நம்ம பார்க்கும்போது அட்லீஸ்ட் ஒரு ரேங்காவது பண்ணுறாங்க இந்த காலேஜில். அந்த பேசிஸில் மெனி ஆஃப் த காலேஜஸ் பார்த்திங்கன்னா ரேங்க் பேசிஸ்லேயே வராது. ஜஸ்ட் அந்த நேம் நம்ம சர்ச் பண்ணாவே அந்த கியூஎஸ் வேர்ல்டு ரேங்கிங்ஸில் இந்த மாதிரியான காலேஜ் நேமே இல்லைன்ற மாதிரி தான் காமிக்கும். பட் அதுலேயும் ஒரு நேம் காமிச்சு இந்த மாதிரியான ரேங்க் பேசிஸ் வாங்கியிருக்க சத்யபாமா இன்ஸ்டியூட் ஆஃப் காலேஜ். அதே மாதிரி ஏஷியா ரேங்க்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு 401 to 450th ரேங்க்கு. ஸோ இதுவும் ஏஷியா லெவலில் இருக்கிற இன்ஸ்டியூட்ஸ் அண்ட் காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ் இதை கம்பேர் பண்ணி கொடுத்த ரேங்கிங் தான். நம்ம நார்மலாக NIRF நம்ம இந்தியா லெவலில் நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்ஒர்க்கில் கொடுத்த ரேங்க் 2023க்கானது என்னென்னு பார்த்தீங்கன்னா 84th ஓவராலே. ஸோ 84th பாருங்கள், இது கிட்டத்தட்ட ஒரு டாப் 100th காலேஜில் தான் வருது சத்யபாமா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் இது ஆக்ரிடேஷன்ஸ் அண்டு ரெகக்னேஷன். இந்த ரெகக்னேஷன்றது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா காலேஜஸ்க்குமே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. மெயினாக டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு ரொம்பவும் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதில் என்னென்ன மாதிரியான ஆக்ரிடேஷன்ஸ் அண்டு ரெகக்னேஷன் வச்சுருக்காங்கன்னா, சத்யபாமாவில் UGC யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அதோட ரெகக்னேஷனும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹையஸ்ட் கிரேடு A++. ஸோ இந்த NAC இப்போ வராங்க பார்த்தீங்களா, இந்த NAC காலேஜில் ஓவரால் என்ன மாதிரியான கரிக்குலம், அகாடமிக்ஸ், ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய அடிப்படைகளை கொண்டு தான் இந்த NACன்ற ரேங்க் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த NAC ரேங்க்கில் இருக்கிறதுலே டாப் ஹையஸ்டான கிரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா A++ தான். ஸோ அந்த A++ ஹையஸ்ட் கிரேட் இங்கே சத்யபாமா இன்ஸ்டியூட் வாங்கியிருக்காங்க. NAC அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி இந்த NACோட ஃபுல் ஃபார்ம் நேஷ்னல் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரிடேஷன் கவுன்சில் தான். ஸோ NAC அக்ரிடேஷனும் இங்கே உங்களுக்கு இருக்குது, A++ கிரேட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரெகனைஸ்டு பை அக்ரிடேஷன் போர்ட் ஃபார் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இதை ABETன்னு ஷார்ட் ஃபார்மாக சொல்கிறாங்க. இது உங்களுக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்குது. ஸோ அந்த ரெகக்னேஷனும் இங்கே உங்களுக்கு இருக்குது சத்யபாமாவில். ஸோ எந்த மாதிரியான அகாடமிக் ப்ரோக்ராம்ஸ்லாம் இங்கே மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கும்போது என்ஜினியரிங், சயின்ஸ், டெக்னாலஜி, லா, டென்டல் சயின்ஸ், ஃபார்மசி, நர்சிங், மேனேஜ்மெண்ட், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஆலிடல் சயின்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட கோர்சஸ் ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதில் ஸ்பெசிஃபிக்காக என்ன கோர்சஸ் வச்சுருக்காங்கன்ற ஒரு டேட்டா பேஸே எனக்கு கிடச்சிது. ஸோ கோர்ஸ் வித் ஃபீஸ் அப்படியே பார்த்துருவோம். இப்போ BE அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நார்மலாக 1.95 lakh இது பர் இயர் ஃபீஸு. ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு டோட்டல் ஃபீஸுமே ஒரு சில கோர்சஸ்க்கு மென்ஷன் ஆகிடும். ஸோ BE பர் இயருக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 lakhs கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. என்ன ஸ்பெஷலைசேஷன்ஸ்ன்றதை பொறுத்து உங்களுக்கு ஃபீஸ் இன்னமும் கொஞ்சம் வேரி ஆகலாம். அதே மாதிரி MBAக்கு பாருங்கள், MBAக்கு கிட்டத்தட்ட டோட்டல் ஃபீஸ் MBA 2 yearsனால் இப்போ பர் இயருக்கு 2 lakh கிட்ட இப்போ சார்ஜ் பண்ணுறாங்க. மொத்தம் 4.05 lakh டோட்டல் ஃபீஸ். அதேமாதிரி BTech 2.45 lakh ஒரு இயர் ஃபீஸ். பர் இயருக்கு 2.45 lakh BTech கோர்சஸ்க்கு சார்ஜ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் BSc கோர்சஸ்க்கு பாருங்கள் 2.03 lakhs இது டோட்டல் ஃபீஸ் உங்களுக்கு. 3 years BSc பண்ணிங்க. ஸோ 3 yearsக்கு 2.03 டிவைடட் பை 3 பண்ணும்போது நமக்கு பர் இயருக்கு கிடச்சிரும். அதே மாதிரி BBAக்கு பாருங்கள் டோட்டல் ஃபீஸே 2.65 lakhs. PhDக்கு 50,000 பெர் இயர் ஃபீஸ். ஒரு இயருக்கு நீங்கள் PhDயில் என்ன மாதிரியான ப்ரோக்ராம் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு ஃபீஸ் வேரி ஆகும். பட் DPharmக்கு பாருங்கள் 75,000 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு இயர் ஃபீஸ் தான். ஸோ உங்களுக்கு ஃபீஸ் வேரியாக வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு அட்மிஷன் க்ரைட்டீரியா, என்ன மாதிரியான அட்மிஷன் க்ரைட்டீரியா இந்த காலேஜில் சத்யபாமாவில் நம்ம என்ட்ரு ஆகிறதுக்கு ஃபாலோ பண்ணுறாங்கன்றதையும் பார்த்துருவோம். இது மட்டும் இல்லாமல் மொத்த சீட்ஸ் இன்டேக் எவ்வளோ சத்யபாமாவில் அதையும் பார்த்துருவோம் ஒரு ப்ரோக்ராம்ஸ்க்கு. இப்போ BTechன்னு எடுத்துகிட்டோன்னு பாருங்கள், கிட்டத்தட்ட 60 to 960 சீட் இன்டேக் வரைக்கும் அங்கே பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜின்ற கோர்ஸுக்கு ரொம்பவும் வைட் அமௌண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை
இவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பாருங்கள், 12th மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அதில் நீங்கள் மினிமம் 45% ஆஃப் மார்க்ஸ் வந்து எடுத்துருக்கணும். இங்கே உங்களுக்கு சத்யபாமா பார்க்க வந்து என்ட்ரன்ஸும் இருக்குது ஒரு சில கோர்சஸ்க்கு. பட் மேக்ஸிமம் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் இங்கே அவசியம்ன்றது கிடையாது. டேரெக்டாகவே நம்ம இங்கே வந்து சீட்ஸ் வந்து பண்ண முடியும். எல்லாத்துக்கும் என்ன பேசிக் நீடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட 12th மார்க்ஸ் தான். அதுவும் மெயினாக மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஒரு கோர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மார்க்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். அவங்களோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவும் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ பிஆர்க்கு வந்து இன்டேக் பாருங்க, கிட்டத்தட்ட 120 சீட்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. இப்போ இங்கே நம்ம கொடுத்துருக்க இந்த சீட்ஸ் இன்டேக் வேல்யூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2024க்கானது. ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டு ஃபர்தராக இந்த காலேஜில் நீங்கள் அட்மிட் ஆகும்னு நினச்சிங்கன்னா சீக்கிரம் உங்களோட அட்மிஷன்ஸை அப்ளை பண்ணுங்கள். ஃபர்தர் அது ரிலேட்டட் கைட்லைன்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ பிஆருக்கு 120 சீட்ஸ் இன்டேக் இருக்குது. சேம் என்ன பிடெக் கேட்டிருந்தாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு பிஆர்க்குக்கும் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதோட மார்க்ஸு, அது மட்டும் இல்லாமல் கம்பல்சரி சப்ஜெக்ட்ஸ் என்ன இருக்கோ இந்த மார்க்ஸை எல்லாத்தையும் எடுத்து தான் உங்களுக்கு நீங்கள் மினிமம் 50% ஆவது எடுத்துருக்கணும். எடுத்திருந்தால் தான் இங்கே உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட் அதுமாதிரி பிஃபார்மாக்கு பாருங்கள், பிஃபார்மாக்கும் 100 சீட்ஸ் வரைக்குமே இன்டேக் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸு இந்த 4 சப்ஜெக்டில் கண்டிப்பாக நீங்கள் 50% ஆஃப் மார்க்ஸ்க்கு மேலே எடுத்துக்கணும். அதேமாதிரி பிடிஎஸ் வந்து டென்டலுக்கு. ஸோ இந்த டென்டலுக்கு என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது 12th சேம் உங்களுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி வந்துடும். அதெல்லாம் மேக்ஸும் கேட்பாங்க. இதில் 50%. இது இல்லாமல் நீட் யூஜி மார்க்ஸ் ரொம்ப கம்பல்சரி. அது கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இங்கே உங்களுக்கு பிடிஎஸ் கிடைக்கிறதுக்கு படிக்க சான்சஸ் இருக்குது. ஸோ பிஎஸ்சிக்கு பார்க்கும்போது நீங்கள் 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதும். ஒரு டீசென்ட் மார்க்ஸ் டோட்டலாக அக்ரிகேட்டடாக இருந்துச்சுன்னா அதை வச்சு உங்களுக்கு பிஎஸ்சி சீட்ஸ் கிடைக்கும். எம்பிஏக்கு பாருங்கள், சீட் இன்டேக் கிட்டத்தட்ட 300 to 900. இதுக்கு இப்போ என்னென்ன விஷயங்கள் கேட்குறாங்கன்னா, நீங்கள் ப்ரீவியஸ் இயர் ஒரு 3 year டிகிரி வந்து கம்பல்சரி படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் மினிமமாக 60% ஆஃப் மார்க்ஸ் வந்து அந்த டிகிரியில் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் இப்போ எம்டெக்கு நீங்கள் வந்து இங்கே சீட்ஸ் ஏதாவது பண்ணணும், அட்மிஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டோட்டல் சீட்ஸ் வந்து இன்டேக் பாருங்கள், கிட்டத்தட்ட 18 to 24 மட்டும் தான் இன்டேக்கே எடுக்கிறாங்க. இது வந்து நீங்கள் பிடெக் ஒரு ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டியில் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 50% ஆஃப் மார்க்ஸ் வந்து நீங்கள் பிடெக்கில் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரியான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ்லாம் இருக்குது எம்டெக் உங்களை ரெக்ரூட் அட்மிட் பண்ணுறதுக்கு. சேம் எம்ஆர்க்கும் நீங்கள் பிஆருக்கு வந்து ஒரு 50% ஆஃப் மார்க்ஸ் வந்து வச்சுருக்கணும். அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது சீட்ஸ் இன்டேக் உங்களுக்கு வந்து 20 சீட்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. எம்டிஎஸ்க்கு ஒரு 2 or 3 தான். இது வந்து நீங்கள் பிடிஎஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கும் ஒரு மினிமமாக 50% ஆஃப் மார்க்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எம்டிஎஸ்க்கான சீட்ஸும் அட்மிஷன் வந்து கிடைக்கும் சத்யபாமாவில். சரி, பிளேஸ்மெண்ட்ஸ் ட்ரைவ் வந்து எப்படி இருக்குது, பிளேஸ்மெண்ட்ஸ் எந்த மாதிரி வந்து இவங்க கொடுத்துருக்காங்க சத்யபாமாலன்றதையும் பார்த்துடலாம். இப்போ இங்கே எடுத்து வச்சுருக்க டேட்டா வந்து 2023க்கானது. ஸோ 2023ல் கிட்டத்தட்ட கம்பெனிஸ் விசிட்டட் வந்து 300+ கம்பெனிஸ் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. அதில் டோட்டல் ஆஃபர்ஸை 2823 வந்து ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் வந்து 90% ப்ரொவைட் பண்ணியிருக்க சொல்லியிருக்காங்க. இப்போ 90% இருக்கும்போது பேலன்ஸ் அண்ட் 10% வந்து சம்திங் பிஜி அந்த மாதிரி படிக்க போகலாம். ஆர் சம் அதர் கேட்டகரிஸ் அவங்க வேறு ஏதாவது கோர்சஸ் ஏதாவது பண்ணலாம். ஜாப் ஏதாவது வேறு ஏதாவது போயிருக்கலாம். ஒரு ஃபாரினில் பிஜி பண்ணுறதுக்கு போயிருக்கலாம். இந்த மாதிரியான கேட்டகரியில் வருவாங்க. சம் அதர் இன்ட்ரெஸ்டட் இல்லாத பீப்புள்ஸும் இருக்கலாம். ஸோ 90% வந்து ஒரு டீசென்ட்டான பர்சன்டேஜ்னு சொல்லலாம். ஸோ ஹையஸ்ட் பேக்கேஜை எவ்வளோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 53 lakh per annum சொல்லியிருக்காங்க. அதுமாரி ஆவரேஜ் பேக்கேஜும் 5 lakh per annum நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோன்ற மாதிரி பிளேஸ்மெண்ட் ட்ரைவில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆஃபர்ஸ் எக்ஸீடிங் 27 lakh per annum, அதாவது 27 லட்சம் ஒரு வருஷத்துக்கு. இந்த வேலை இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 27 லட்சம்ன்றது அந்த பேக்கேஜ். அந்த பேக்கேஜ் கிட்டத்தட்ட 14 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ஆஃபர் கிடச்சிருக்கு. அதே மாதிரி 10 லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு பேக்கேஜ் அப்படின்ற வேலைகளிலும் கிட்டத்தட்ட 120 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ளேஸ் ஆகிருக்காங்க. சரி, மேஜராக ரெக்ரூட் பண்ணுற கம்பெனிஸ் இங்கே என்னென்ன, எந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் இந்த காலேஜுக்கு வந்து போகிறாங்க, பசங்களை வந்து வேலைக்கு எடுத்துக்கிறாங்க பார்க்கும்போது அமேசான், ஹிட்டாச்சி, யமஹா, அடோபு, அராக்கிள், ஃபெடரல் பேங்க்கு, ஹெச்எஸ்பிசி டெக்னாலஜி இந்த மாதிரியான டாப் கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு சத்யபாமாவில் பிளேஸ்மெண்ட்ஸ் ரெக்ரூட்டிங்க்கு வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ இங்கே முக்கியமான ஒரு சைட் ஹெட்டிங் இதை பற்றி தான் நான் மெயினாக வந்து கவர் பண்ண நினச்சது, இயர்வைஸ் ட்ரெண்டு. ஸோ இப்போ சத்யபாமா பொறுத்த வரைக்கும் நமக்கு இயர்வைஸ் ட்ரெண்ட் டேட்டா வந்து கிடச்சிது. இந்த இயர்வைஸ் ட்ரெண்ட் டேட்டா வந்து ஒவ்வொரு வருஷத்துலேயுமே இந்த ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து 70% வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. மோர் தென் ஆகவே இன்க்ரீஸ் ஆகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு வருஷத்துக்கும் மோர் தென் 70% ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து இன்க்ரீஸ்ன்றனால இப்போ இது எப்படி நம்ம பார்க்கப்படுதுன்னா புதுவிதமான ரெக்ரூட்டிங்
கம்பெனிஸ், டாப் கம்பெனிஸ் வந்து சத்யபாமாவுக்கு வந்துட்டும் இருக்காங்க. ஒரு விஷயம். அடுத்த விஷயம் என்னென்னா, அந்த வர கம்பெனிஸ் ஆர் சம் அதர் கம்பெனிஸ் இயர்லி 70% ஆர் எபோவ் உங்களுக்கு வந்து பேக்கேஜஸ் ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த 2 விஷயங்கள் வந்து சத்யபாமாவில் நம்ம நோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது இயர்லி உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கலாம், எந்த அளவுக்கு இயர்லி இந்த சத்யபாமா இன்ஸ்டியூட் ஆஃப் காலேஜ் வந்து உங்களுக்கு டெவலப் ஆகிட்டே இருக்குது, என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சேம் அதேமாதிரி உங்களுக்கு ஆவரேஜ் பேக்கேஜ் இயர்லி வந்து 5% வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ 2023 5 lakh per annum ப்ரொவைட் பண்ணிருக்காங்க ஆவரேஜ் பேக்கேஜ். அப்படின்னா உங்களுக்கு 2024க்கான பிளேஸ்மெண்ட் ட்ரைவில் 5% இன்னும் அந்த 5 lakhல இன்க்ரீஸ் ஆகி சம் அதர் ரேஞ்சில் வந்து உங்களுக்கு வரும்ன்ற மாதிரி இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஹையஸ்ட் பேக்கேஜுக்கு 70% ஆர் மோர், அதே மாதிரி லோவஸ்ட்டு அதாவது ஆவரேஜ் பேக்கேஜுக்கு 5% ஆர் மோர்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஆஃபர்ஸ் மேட் பை ரெக்ரூட்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 34% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு சிக்னிஃபிகண்ட்லி, கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம சத்யபாமாவிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவ்வளோ இயர் வைஸ் ட்ரெண்ட்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ரொவைட் பண்ணாலும் சத்யபாமா கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு காலேஜ்னு நம்ம சொல்லலாம். ஒரு நல்ல பெஸ்ட்டு டீம்டு யூனிவர்சிட்டிஸ். ஸோ நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட்ஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா சத்யபாமா கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்ஷன் தான். இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். சத்யபாமா இன்ஸ்டியூட் ஆஃப் காலேஜ் அண்ட் சயின்ஸ் டெக்னாலஜி ரிலேட்டட் என்ன டவுட்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ ஃபர்தராக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த காலேஜ் பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, நெக்ஸ்ட்டு காலேஜ் அட்மிஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா இந்த கேப்பை நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபர்தர் ப்ரைவேட் காலேஜஸ் கண்டக்ட் பண்ணுற என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி கிளியர் பண்ணலாம். ஸோ அதில் உங்களுக்கு கிடைக்கும்போது உங்களுக்கு பெஸ்ட் இன் கிளாஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களும் கிடைக்கும். அதை நீங்கள் கிளியர் பண்ண என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வச்சுருக்காங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கோச்சிங் நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அது ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் யூஸ் பண்ணி நம்மளை காண்டாக்ட் பண்ணிங்க ஆர் ஜஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஸ்டன்ட் ரிப்ளை வந்து கிடைக்கும். ஃபர்தர் நம்ம நிறைய காலேஜஸில் மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் வந்து எப்படி பண்ணணும், என்ன மாதிரியான கைட்லைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் டவுட்ஸ் எது இருந்தாலும் சொல்லுங்கள், ஃபர்தர் நான் உங்களுக்கு அதை கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.